படிச்சிருக்கிறேன். சில மனைவிகள் வந்து அவங்க புருஷனை விட 10 மடங்கு புத்திசாலியா இருப்பாங்க. தெய்வீக மனைவிகள். அந்த ஆள் ஒண்ணுமே தெரியாது, தத்தி அவரு. ஒண்ணுமே தெரியாது, அறிவே இருக்காது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அந்த புருஷனை அடக்குறதோ, அவமானப்படுத்துறதோ, அவரை மேற்கொள்றதோ இது செய்யவே செய்யாது. தன்னுடைய ஞானத்திலையும் அறிவிலையும் என்ன பண்ணோம், அந்த புருஷனை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வளர்த்து தனக்கு தலைமையாக எப்படி இருக்கணும்னு தானே அவரை அடக்காம, ஆங்காரம் படுக்காம, தன் தாழ்மையில தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தன் புருஷனை நல்ல குடும்ப தலைவனா மாத்துகிற பெண்களை நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம். அவன் புருஷனை விட ரொம்ப தெரியும் அவளுக்கு. ஆனா எப்ப பார் தன் புருஷனை அடக்கிறதோ, தலைமை எடுக்கிறதோ இல்லை. நீங்க எப்படி யோசிச்சு பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? நீங்க எப்படி இப்போ மரியாதையோடு பேசி, புத்தி சொல்லி, டெவலப் பண்ணி, பில்ட் பண்ணி தன்னை நல்ல குடும்ப தலைவனா மாத்துக்கிறது அந்த தெய்வீக பெண்களா தான் இருந்திருப்பாங்க. எல்லாம் அவனை விட எனக்கு அவரை விட அவருக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும்.